அவங்க பக்கம் போகிறது தற்கொலைன்னு சொன்னது நீங்கள் இப்போ திராவிட இயக்கங்களை செய்யலைன்னு தான் நான் ஒரு பொருள் புரியுது. ஏன்னா மாணவர் சங்க தேர்தல் நடத்துறதுல இங்கே இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தலே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னைக்கு மாணவர் சங்க தேர்தலை நிறுத்தினார்களோ அன்னைக்கே மாணவர்களுடைய செல்வாக்கை திமுக இழந்தது. ஏன் நிறுத்துறதுக்கு பின்னணி ஏதாவது காரணங்கள் இருக்கா? அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். மாணவர்களை அரசியல்படுத்தணும். நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொன்னேன், நம்முடைய இயக்கத்தில் மாணவர்களே இல்லை, மாணவர்களை திமுகவுக்குள்ளே கொண்டு வரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னன்னு கேட்டார். நந்தனம் கலை அறிவியல் கல்லூரி இருக்குல்ல, மாலை 4 மணிக்கு வகுப்பு விட்டு மாணவர்கள் வெளியே வருவாங்க. வெளியே வரும் பொழுது திமுக பேனர் கட்டக்கூடாது, வாயில் கூட்டம்னு போடணும். உரை வீச்சு நாஞ்சில் சம்பத், தலைப்பு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு தலைப்பு போடணும். அப்போ யாரோ ஒருத்தன் பேசுகிறான், நியூ எஜுகேஷன் பாலிசியை பேசுகிறான்னு அவன் நிற்பான். நின்னான்னா கவனிப்பான். நில் கவனி, முதல்ல அவனை நிற்க வைக்கணும், அடுத்த கவனிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் காதலிக்க வைக்கணும். இதை நான் மாசூட்ட சொன்னேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் வாயில் கூட்டங்களை தகுதி உள்ளவர்களை வைத்து நடத்த வேண்டும்னு நான் மாசூட்ட சொன்னேன். அது அவர் முதல்ல நீங்களாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் செய்யலை. இன்றைக்கி மாணவர்களுடைய ஆதரவை திமுக இழந்து விட்டது மாதிரி தான் எனக்கு ரொம்ப கவலையாக.